கோடிங் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோடிங் ரொம்ப கஷ்டம் சார், கோடிங் எங்களால் படிக்க முடியுமா, கோடிங் எதுக்கு சார்னு 1008 கேள்வி எல்லாருக்குமே இருக்கேன். அந்த கோடிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது எவ்வளோ ஈஸி, அது எப்படி கற்றுக்கிறதுங்க, எப்படி பண்ண போகிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் KaaShiv InfoTech கம்பெனியை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கோடிங் முக்கியமாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும், ஒரு வெப்சைட்டை பண்ணணும்னா அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு UI/UX டிசைனர் தேவைப்படுவாங்க. அந்த வெப்சைட்டில் டேட்டாக்கெல்லாம் ஃபீட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதுக்கு தான் அந்த கோடிங் பீப்புள் வேணும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவோம், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. வெவ்வேறு வகையான வேலை வாய்ப்புகள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்குங்க. இதில் ரொம்ப மேஜராக சொல்லப்படுறது அந்த கோடிங். இவங்க தான் முக்கியமான பீப்புளேங்க, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கோடிங் ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க, அநியாயத்துக்கு வேலை இருக்குங்க ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி, கேரியர் க்ரோத்துன்னு எல்லாமே சூப்பராக இருக்குங்க, ஓகேவா? அந்த கோடிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி படிக்கலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஹவு டு ஸ்டார்ட் கோடிங் இதான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகே, ஸோ நீங்கள் யாராவது கோடிங் படிக்கணும், கோர்சஸ்லாம் படிக்கணும், எங்களை காண்டாக்ட் பண்ணால் மெயில் ஐடி, ஃபோன் நம்பருங்க, ஆஃபீஸோட அட்ரஸுங்க, இதெல்லாம் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாங்க. இல்லை நேரில் பார்க்கணும், ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாங்க, ஓகேவா? சரி, நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கம்பெனியும் கொடுத்துருப்பேங்க. இந்த லிங்க்குக்கு போங்க. நம்ம கம்பெனி நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாங்க, லேர்ன் பண்ணிங்க. நான் உதவி பண்ண தயாராக இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சார், ஸ்டார்ட் கோடிங். சார், நான் ஒரு கோடிங்கை நான் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்றேன் சார், என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் இருக்குது. முதல்ல வாட் டு லேர்ன், நீ எதை படிக்க போகிறேன்னு முதல்ல முடிவு பண்ணு. வெப்சைட் டிசைனிங்கா, மொபைல் ஆப்பா, ரிசர்ச் ஸ்டடியா, என்ன படிக்க போகிறேன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. அதுக்கான லாங்குவேஜஸ் நிறைய இருக்குங்க. அதில் எந்த லாங்குவேஜை எடுத்து நீ படிக்க போகிறன்றதை அடுத்ததாக முடிவு பண்ணு. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜில் இருக்கிற பேசிக்ஸ்லாம் நீ சூப்பராக கற்றுக்கிட்டு நாலாவது பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கணும். இந்த 4 விஷயம் பண்ணால் நீங்கள் கெத்தாக மாற முடியுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் டு லேர்ன். சார், நான் லேர்ன் பண்ண ஆசைப்படுறேன் சார், என்ன பண்ணலாம்? முதல்ல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஒரு வெப்சைட்டை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குங்க, சரிங்களா? ஓகேவா? நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை ஒரு கோர்ஸாக எடுத்து நீங்கள் பண்ணலாங்க, அதை படிச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா இன்றைக்கி ட்ரெண்டிங் என்னங்க, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐங்க, அந்த ஏரியாவில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாங்க. அண்ட் மூணாவது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா ஒரு வெப்சைட் பண்ணணும், இல்லை மொபைல் ஆப் பண்ணணும், இது 2 தாங்க மார்க்கெட்டில் இருக்குங்க. அண்ட் நாலாவது டேட்டா பேஸுங்க, SQL டெவலப்பர், அந்த மாதிரி நீங்கள் போகலாம். 5வது ஏரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஆட்டோமேஷன் டெஸ்டிங், ஓகேவா? செலினியம் மாதிரி படிச்சுட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ இது 5 ஏரியாவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. சார், என்ன சார் டெஸ்டிங்கிறது கோடிங்கில் போட்டீங்க? டெஸ்டிங்கிறது கோடிங் தாங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கோடிங்கில் தான் வருங்க, ஓகேவா? இந்த 5 ஏரியாவை எதனா ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி கெத்தாக படித்து உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கங்க. சரிங்க சார், அதில் என்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்குன்னா ஜாவா நீங்கள் படிக்கலாங்க, பைத்தான் படிக்கலாங்க, .NET படிக்கலாம், HTML, CSS, JavaScript, Bootstrap ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாங்க. அதிலே அட்வான்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்கிற Angular and React படிக்கலாங்க, ஃப்ளட்டர்ன்ற மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் படிக்கலாம், பைத்தான், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்குள்ளே போகலாங்க, டேட்டா பேஸ்க்கான SQL, PLSQங்க, செலினியம், டெஸ்ட்-NG அண்ட் குக்கும்பர்ன்றது டெஸ்டிங்கான ஃப்ரேம் ஒர்க்ஸுங்க, ஓகேவா? இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு முதல்ல முடிவு பண்ணு. முதல்ல எந்த லாங்குவேஜ் முடிவு பண்ணு, அதுக்கப்புறமா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். என்ன தான் ஏன் படிக்கிறது, லாங்குவேஜை முடிவு பண்ணியாச்சா, என்ன படிக்கலாம் கேட்டிங்கன்னா, அந்த பேசிக்ஸ் ஆஃப் டெக்னாலஜினா முதல்ல வேரியபிள்னா என்ன, ஓகேவா? டேட்டாக்கெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறான்னு கற்றுங்க. அடுத்தது அந்த லூப்பிங், ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு, டூ ஒயில் லூப் நிறைய இருக்குங்க, அந்த லூப்பிங்லாம் கற்றுக்கோ. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸுங்க, டேட்டா டைப்ஸுங்க, இன்டிஜர், ஃப்ளோட்டு, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்குங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ன்ற கான்செப்ட்ஸுங்க, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுங்க, இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷனுங்க, என்கேப்சுலேஷன், இந்த மாதிரி ஏரியாஸை கற்றுக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீபக்கிங் இருக்குங்க, ஒரு பிரச்சனை வருதுப்பா, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது நீங்கள் கற்றுக்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளான ப்ரோக்ராம்ஸுங்க. சிம்பிளான ப்ரோக்ராம்னா என்ன, ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணணும், ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு லெட்டர் எடுக்கணும், ஒரு வேர்டுலேருந்து ஒரு சென்டென்ஸ்லேருந்து ஒரு வேர்டு எடுக்கணும்,
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுங்க. ஸோ பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அடுத்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க. ப்ராஜெக்ட் பண்ணுறதுனா என்ன சார் பண்ணுறதுனா, முதல்ல வந்து ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் பண்ணு. பயங்கர காம்ப்ளெக்ஸ் 2 நம்பர் ஆட் பண்ணும்பா, 2 நம்பர் இன்புட்டாக வாங்கி அதை ஆட் பண்ணி கொடுப்பா. நம்ம ஒரு சிம்பிளான ப்ராஜெக்டாக பண்ணுங்கள். அந்த சிம்பிளான ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டில் மாடியூல்ஸை ஆட் பண்ணிகிட்டே போங்க. ஒவ்வொரு மாடியூலும் ஒரு லாகின் பேஜ், நியூ யூசர் பேஜை க்ரியேட் பண்ணு, அடுத்து ஒரு இன்பாக்ஸ் பேஜை க்ரியேட் பண்ணு, அடுத்து ஒரு சென்ட் ஐட்டம் பேஜ்ட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் ஒவ்வொரு மாடியூலாக குட்டி குட்டியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வா. ஒவ்வொரு மாடியூல்லையும் வெவ்வேறு ஃபங்க்ஷனாலிட்டி. லாகின்ல ஒரு யூசர் லாகின் பண்ணுவான், ஆட் யூசரில் ஒரு யூசர் ஆட் ஆகுவான், ஷோ யூசர்லாம் ஷோ பண்ண போகிறோம், டெலிட் யூசரில் அந்த டெலிட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வெவ்வேறு ஃபங்க்ஷனாலிட்டியை ஒவ்வொரு மாடியூலும் ஆட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு 30 ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு 30 மாடியூல் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, அடுத்த பேஜுக்கு அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டின்ட்டு குட்டி குட்டியாக பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒரு 30 மாடியூல் ஒரு ப்ராஜெக்ட் தயாரிச்சுன்னா நீ அந்த டெக்னாலஜியில் கெத்து. ஓகேவா? அந்த டெக்னாலஜி செம்ம கெத்தாயிடுவேன். சார் இதை வச்சு வேலைக்கு போக முடியுமானா, இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 4லேருந்து 5 ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கிறது சாதாரண ஒரு விஷயம் தாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேலை கிடைக்கும், திறமை இருந்தால். அந்த திறமையை மட்டும் வளர்த்துக்கிறதுக்கான போராட்டத்துக்குள்ள நீங்கள் இறங்க. சரிங்க சார், கோடிங் எல்லாம் சொல்கிறீங்க, எதுக்கா கோடிங்க முதல்ல அதை சொல்லியா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. கோடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹை பேயிங் ஜாப். எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே அதை விட அளவுக்கு அதிகமாக கொட்டுவாங்க பணத்தை கோடிங் தெரிஞ்ச மக்களுக்கு. அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில்டு கோடர் வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் ஹாட் தாங்க, கெத்து தாங்க, அநியாயத்துக்கு வாண்டடில் இருப்பாங்க. சார் நான் ஸ்கில்டு டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சோன்னா செம்ம வேல்யூ இருக்குங்க. அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா வந்து வெரி லெஸ் லே ஆஃபுங்க. கம்பெனியோட துரத்திடுவாங்கன்னு கேட்டால் உன்னையே துரத்தலாம், ஸ்கில்டுங்க, திறமையானவங்க, உங்களை துரத்த வாய்ப்பே இருக்காதுங்க. அதனால் வந்து கோடிங்கிற ஒரு ஏரியாவை கண்டிப்பாக பயன்படுத்திங்க. எல்லாருமே கோடிங்னா கஷ்டம் அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாதுங்க. எல்லாராலையும் படிக்க முடியும், கண்டிப்பாக அதை வச்சு வேலைக்கும் போக முடியுங்க. நீங்கள் வந்து டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர அண்ணன் தயாராக இருக்குங்க. இது எல்லாமே நான் நடத்துகிற கோர்சஸுங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் எண்ணம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் ஃப்ரம் சைனிங் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் KaaShiv InfoTech கம்பெனி. இது என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், ஜாயின் பண்ணிக்கங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன உதவியோ நான் பண்ண தயாராக. நன்றி, வணக்கம்.